அப்படியே படிப்பேன். வர்றவங்க வரட்டும். தினம் 2 பக்கம் படிக்கணுமா? சரியா? சரிங்க. முடிஞ்ச அளவுக்கு 2 பக்கம் படிச்சிடும். படிச்சீங்கன்னா அதுல ஏதாவது உங்களுக்கு அப்படி கேட்கணும். நாம வந்து பொதுவான உடல் சம்பந்தமானதும் பேசலாம். நம்ம பாட சம்பந்தமான பேசணும். பாடம் தான் முக்கியம். உடல் நல்லாயிட்டே இருக்கும். உடம்பு வந்து நல்லாயே தீர வேண்டும். நல்லாயே அது இயற்கை சட்டம் அது. இயற்கை சட்டத்தை இயற்கை சட்டத்தை புரிந்து கொள்ளாதவனுடைய சாபக்கேடுதான் நம்ம தவறான வழிக்கு போயிட்டோம். ஆனா இயற்கை சட்டம் வெள்ளைக்காரனுக்கு தெரியாதனால வெள்ளைக்காரனுக்கு தெரியாதனால உடம்பு தானாகவே, அதாவது 2 வகை இருக்கு. நோயை உண்டாக்குவதும் இயற்கை தான், நோயை குணமாக்குவதும் இயற்கை தான். அதனாலதான் இயற்கை தான் கேட்டு, நம்ம கடவுள் கத்திரிக்கை இதெல்லாம் எதுவுமே கிடையாது. நம்மகிட்ட இருக்கிற இயற்கை உடம்பு என்ன பண்ணுது, இது இயற்கையாவே இருக்கிற தன்மை. 99 விழுக்காடு புரிந்து கொள்ள முடியும். 1 விழுக்காடு தான் என்னன்னு புரியாது. அதை பத்தி கவலை இல்லை, அதை வந்து உடம்பு அட்ஜஸ்ட் பண்ணிக்கும். அதனால எல்லா தத்துவங்களும் பொய். நமக்கு ஆரோக்கியம் தான் முக்கியம். எல்லா தத்துவத்தையும் நம்பாதீங்க. அதை ஆதாரம் இல்லாம நம்பாதீங்க. இந்த மாதிரி ஆதாரம் கொடுக்கணும். சரிங்க. இப்போ எங்கிட்ட நூற்றுக்கணக்கான ஆதாரம் இருக்கு, எல்லாரும் பயிற்சி பெறாங்க, எல்லாம் நேர்ல கேட்குறீங்க. இதுதான் உண்மை. ஏன்னா உலகத்தின் முதல் முயற்சி, உலகத்தினுடைய முதல் முயற்சி கிட்டத்தட்ட 2000 ஆண்டுக்கு முன்னாடி நேரடியாக பேசுறான். திருவள்ளுவரை நேரடியாக பேசுறான், திருமூலரை நேரடியாக பேசுறான், வள்ளலார் எல்லாம் இப்படித்தான். இப்படி இருந்திருக்கலான்னு தான் சொல்றோம். நம்ம நேர்ல யாரையும் பார்க்கல. ஆனா நம்ம உடம்பு கரெக்டா வருது, உடம்பு சரியா வருது. பசி தாக்கம் கட்டுப்படியாகுதுன்னு ஆகுது. மயக்கம் கிருகிர் போறதுன்னா குறையுது. நோய் குறையுதுன்னா குறையுது. அவன் நோயை குறைக்க முடியாதுங்கிறான், எந்த நோயும் குணமாக்க முடியாதுங்கிறான். அதெல்லாம் ரைட்டு தான். அவனுடைய ஆராய்ச்சி அப்படி சொல்லும். என்னது, அவங்க ஆராய்ச்சி அப்படி சொல்லுதுங்க. ஆமா, அவன் மேற்கத்திய ஆராய்ச்சி. ஆராய்ச்சி. மேற்கத்திய ஆராய்ச்சி அப்படிதான் சொல்லும். நாம கிழக்கத்திய ஆராய்ச்சி, நம்ம பரிணாம அறிவியல் அடிப்படையாக கொண்டவங்க. புல்லாகி பூடாகி பல்குருமாகி நம்ம தாவரத்திலிருந்து தோன்றி 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 மனிதரா மாறி மேல வர்றப்ப இந்த எச்சங்களை கழட்டி விடுறோம். இந்த பசி தாகம் ருசி இதெல்லாம் எச்சம். இதெல்லாம் எச்சம், தேவையற்றது. இயற்கையோடு சேர்ந்து வாழ்றதுதான். இனப்பெருக்கத்துக்கு வந்திருக்கோம், ஒழுங்கா போய் சேரணும், இதான் விஷயமே. ஆக பரிணாம சித்தாந்தம் அது எந்த வகையாக எதிர்காலத்தில் வளர்ச்சி அடையும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு. அப்படின்னா பல கோடி ஆண்டாக தாவரத்திலிருந்து இதைத்தான் திருவாசகம் சொல்லுது, தாவரத்திலிருந்து தோன்றி. அதுக்கு என்ன அர்த்தம்? தமிழ்ல நம்ம படிச்சோம்னா பயோகெமிஸ்ட்ரி படிப்பாங்க, +2 படிப்பாங்க, 10th படிக்கிற பார்த்தீங்கன்னா ஒரு செல் உயிரினமும் படிப்பாங்க. நாம எல்லாம் படிச்சிருக்கோம், நானும் படிச்சவங்க தான். பள்ளிக்கூடத்தில் படிக்கல. இப்போ நீங்க வாட்ஸ்அப்ல இதுல கூகுள்ல போய், அதாவது ஏஐ தொழில்நுட்பம், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எதை வேணா போட்டு வச்சுக்கலாம். அதை போட்டுட்டீங்கன்னா என்ன கேள்வி, உங்க மொழியில என்ன கேள்வின்னு கேட்கலாம். ஒரு செல் உயிரினம் பற்றி பேசினா அது டக்குன்னு அப்படியே எடுத்து கொடுத்துரு. அதெல்லாம் நீங்க படிச்சு பார்க்கலாம். ஒரு செல் உயிரினம் தான் மனிதனாக மாறுச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கு பதில் சொல்லும். ஆக இந்த ஒரு செல் உயிரினம் வந்து இன்னைக்கும் ஆராய்ச்சி பண்றாங்க. அவங்க வந்து இந்த அந்த எப்படி தோன்றுச்சுங்கிறது பல்வேறு கருத்துக்கள் சொல்றாங்க விஞ்ஞானிகள். அதாவது நாம் கருதறதான். அமைதியான சூழல் உருவாகி இருக்கலாம், அது வந்து வெப்பமான பகுதியில் உருவாக்கி இருக்கலாம், கடுமையான அமிலத்தன்மை இருக்கிறப்ப உருவாகி இருக்கலாம், கடுமையான மிதமான நிலையில் உருவாகி இருக்கலாம்னு சொல்றாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா எல்லா சூழலையும் தாக்குப்பிடித்து வளர அளவுக்கு இந்த உடம்பு நம்மகிட்ட இருக்குது. மனித உடலுக்கு மட்டும்தான் அது பொருந்தும். மனித உடலுக்கு மட்டும்தான் நன்கு சுத்தமானதுக்கு பிறகு எந்த சூழலையும் தாக்குப்பிடிச்சு உயிரை தக்க வைத்துக் கொள்ளும். இப்ப உயிரை தக்க வைக்கிறதுல நம்ம பெரிய போராட்டம். இப்ப நாம என்ன பண்றோம், நாம வந்து புல்டோசர் மாதிரி வேலை செய்யணும், அப்புறம் ஜேசிபி மாதிரி வேலை செய்யணும் அப்படின்னு தப்பு தப்பா கணக்கு போடுறோம். அப்படியெல்லாம் உடம்பு கிடையாது. உடம்பு வந்து இனப்பெருக்கம் பண்ண வந்திருக்குது, அதோட முடிஞ்சு போச்சு. அப்புறம் இதே இடையில இருக்கிற அத்தனை கோடிக்கணக்கான விஷயங்களும் நம்மளா நமக்கு போட்ட சுமைகள். நம்மளை முட்டாளாக்கிறதுக்காகவே சமூகம் நம்ம மேல சுமை போட்டுட்டு போயிருச்சு. நாம அந்த சுமையிலிருந்து விடுதலை அடைஞ்சாகணும். அதுக்கு ஆரோக்கியத்தை, உடல் பலத்தை காட்டிலும், வேலை பலத்தை காட்டிலும், பணத்தை காட்டிலும், காசு பணத்தை காட்டிலும், கடகண்ணியை காட்டிலும் ஆரோக்கியம் தான் இங்க முக்கியம். மூணு வகையான ஆரோக்கியம். ஆரோக்கியங்கிறது உடல் நலம். உடல் நலத்துக்குள்ள உள்ளம் இருக்கிறது, உள்ளத்துக்குள்ள ஆன்மா உயிர் இருக்கு. இதெல்லாம் ஒண்ணுக்குன்னு பின்னி இருக்குது. பிரிச்சு 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 பேச முடியாது. அடிப்படையில் உடல் மனம் சொல்ல பிசிக்கல் பாடிம்பா, அப்புறம் மென்டல் பாடிம்பா. இந்த ரெண்டை தவிர அவனுக்கு பேச மாட்டானுங்க. நாம அது போக இன்னும் உயிர் ஒண்ணு இருக்கடா அப்படிங்கிறோம். இந்த மாதிரி 3 வகையான உடல்ங்கிறான். சில பேர் 4 உடல்பாங்க, சில 5 உடல்பாங்க. இது எப்படியே இருக்கட்டும். எப்படி பார்த்தாலும் 3 உடல், 2 உடலை பத்தி நம்ம புரிஞ்சுக்கலாம். அதனால இந்த பிசிக்கல் பாடி சரியாச்சுன்னா மென்டல் பாடி, உடல நோய் இல்லைன்னா மனம் திருப்தி அடைஞ்சிருது. அது காரணமே அந்த வயிற்றுல சுரக்கிற விஷ நீர் தான். அதை தான் நம்மள என்ன பண்ண அமைதியா இருக்கு. காலையிலேருந்து என்ன பண்ணியிருக்கேன்னு அமைதியாக உட்காந்துருக்கான், அவ்வளவுதான். படிச்சுக்கிட்டு இருக்கிறேன், வகுப்பு நடத்தி மறுபடியும் 12 மணிக்கு 10 மணிக்கு ஒரு வகுப்பு நடத்தினேன். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா
நாம் இந்த 3ஆம் பக்கத்துல மருந்து மாத்திரைகளை எவ்வாறு எதிர்க்க துணிந்தேன்னு சொல்லிட்டு வெங்கடேசன் எழுதுறாரு. நான் ஒரு இன்ஜினியர். அவருக்கு தெரியும் நோய் வந்துட்டு நம்மளை காப்பாற்ற முடியல. நோய் வருவதற்கும் அப்புறம் வந்து வெள்ளைக்காரனுக்கு என்ன தொடர்புன்னு ஆராய்ச்சி பண்றாரு. வெள்ளைக்காரன் ஏன் நமக்கு வைத்தியம் பார்க்கணும்? பிரிட்டிஷ்காரர் நமக்கு ஏன் வைத்தியம் பார்க்கணும்? அந்த கேள்வி வருதே இல்லையா? ஆமா எங்கேயோ இருக்கிற ஒருத்தன் வந்து நமக்கு வைத்தியம் பார்க்கற, வேலைக்கு வந்த பரவாயில்ல, நமக்கு எஜமானான மாதிரி வைத்தியம் பார்க்கற. அப்ப எங்க தப்பு நடக்குது? நம்ம வீட்டுக்கு ஒருத்தன் வேலைக்கு வர்றான், ரைட்டு, வேலைக்கு வாங்குறான். அவன் நம்ம வீட்டுக்கு எஜமானான மாறினானா எப்படின்னு கேட்கணும் இல்லையா? அதுதான் அந்த மாதிரி தான் நம்மளை வந்து முட்டாளாக்கி விட்டானுங்க. நமக்கு வைத்தியம் பண்றதுக்கு அவன் வரான். எப்படிங்க அவனோட நோயே குணமாக்க முடியாது பொழுது நமக்கு எப்படி வைத்தியம் பார்ப்பான்? அந்த அறிவு நமக்கு வேண்டாமான்னு கேட்கறேன். இதுல வேற இயற்கை மருத்துவர்கள் வேற. நல்ல வேலை, இயற்கை மருத்துவத்துல அவ்வளவு சீக்கிரம் உயிர் போகாது. இயற்கை மருத்துவத்துல அவ்வளவு சீக்கிரம் உயிருக்கு போகாது. ஏன்னா அவங்கள ஏதோ தின்னுட்டுரு அப்படின்பா, ஏதோ காயை தின்னு, ஏதோ கீரை தின்னு, ஏதோ மாடு மாதிரி தின்னுடா அப்படின்பா. அதுக்கு இந்த ஏன் திங்கணும், எதுக்கு திங்கணும், அவன் என்ன நம்பிட்டு இருக்கானா, இயற்கை உணவுகளவே நம்பிட்டு இருக்கான். அதுதான் அடிப்படை தப்பு. அந்த தப்பே அடிப்படை தப்பு. பழச்சாரம் நம்பிட்டு இருப்பான், ஒருத்த கீரையை நம்பிட்டு இருப்பான், ஒருத்த காயை நம்பிட்டு இருப்பான், ஒருத்த தேங்காய் பழத்தை நம்பிட்டு இருப்பான், ஒருத்த விதையை அரைச்சரிச்சு குடிக்க சொல்றான். தலையெழுத்து. நல்லா சிக்கிட்டு வெளியே வந்திருக்கீங்க. பாருங்க, என்ன ஒரு முட்டாள்தனம் பாருங்க. விதை அரைச்சி சாப்பிடா நல்லா இருக்கும்னா, என்னையா விதை அரைச்சி எப்படியா சாப்பிட்றது? ஏதாவது குழம்பு வச்சு, இப்போ நான் பாருங்க மீல் மேக்கரை குழம்பு வச்சு சாப்பிட்டா நல்லா இருக்குது. விதைய அரைச்சி குடிச்சே நான் அப்படித்தான் வந்தேன்னு கொடுத்தனே இல்லையா? அது திருப்தியா இருந்ததா இல்லையா? அது உடம்பு சுத்தம். இதெல்லாம் டெக்னிக் நாங்க கண்டுபிடிச்சது. அதான் வெங்கடேசன் சொல்லி கொடுத்தது. வீட்டுக்காருக்கு எல்லாமே தெரியும், ஆனா அவளுக்கு செய்ய மாட்டேன். அவளை சுத்தம் பண்றதுக்கு என்னுடைய வீட்டுக்காரி தன்னை சுத்தம் பண்றதுக்கு தயார் இல்லையே தவிர அடுத்தவங்க சுத்தம் பண்றதுக்கு சொல்லி கொடுப்பாங்க. அது என்னன்னா எனக்கு ஒண்ணும் புரியல. சுவை தானுங்க, சுவைக்கு அடிக்ட் ஆகிறது. ஆமா, அடுத்தவங்களுக்கு பாருங்க, வந்தோடனே அவங்கள வர்றாங்களே பண்ணலாம் மாதிரி பண்ணு, அவங்களே ஐடியா பண்ணாங்க. நான் எப்ப வந்தாலும் எலுமிச்சி டீ குடிப்பேன். எப்போ போய் எலுமிச்சி பழத்தை வாங்கிட்டு வந்து வச்சிருவேன், சர்க்கரை போட்டு வச்சிருப்பேன், கொடுப்பேன். மீறி பண்ண 2 வேர்க்கடலை கொடுப்பேன், 2 பேரிச்சி கொடுப்பேன், அவ்வளவுதான். இதுதான் நான் இப்ப 25 வருஷமா வர யாரு வந்தாலும் லெமன் டீ, 2 வேர்க்கடலை, 2 பேரிச்சி பழம், அதுக்கு மேல எதுவும் கொடுக்க மாட்டேன். எங்க வீட்டுக்காரர் எதை பண்ணா எல்லாம் பண்ணிக்காது. சில நேரத்தில் வந்து இதுவே வச்சு கொடுத்துருவோம், வெஜிடபிள் குழம்பு, வெஜிடபிள் சப்பாத்தி, அதெல்லாம் பண்ணுவாங்க அவங்கள. சில நேரத்தில் அவங்க பரவாயில்ல, அதில் ஆர்வம் இருக்கிறனால சரின்றது வர ரொட்டி வாங்கிட்டு வந்துடுவாங்க. வாங்கிட்டு வந்து நான் தோசை கலப்பட்டு சுட்டு எடுத்து நல்லா எண்ணெய் போட்டு மொறு சுட்டு எடுத்துருவாங்க. சுட்டு எடுத்துட்டு வெஜிடபிள் குழம்பு வச்சு கொடுத்துருவாங்க. அவங்க சாப்பிட்ற சூரியா இருக்கும், எலுமிச்சை அதெல்லாம் செய்வாங்க. அதெல்லாம் ஒரு தப்பும் கிடையாது. அதெல்லாம் அது ஒரு சைவம். வீட்டை சுத்தப்படுத்திடலாம். இந்த சுத்தப்படுத்தி கொள்ளலாம் அப்படிங்கிறது தான் நாம சொல்லக்கூடிய விஷயம். நம்மளுடைய உணவு பழக்கத்தை நாம் எப்ப வேணாலும் போயிட்டு திரும்பி வரலாம். அதாவது எப்படின்னா, இதை வந்து இப்ப உடம்பு சுத்தமானதுக்கு அப்புறம் நீங்க உங்கள் உணவை எது சைவமோ அசைவமோ அதெல்லாம் எதுவும் இருக்கட்டும், அதை சாப்பிட்டு பார்த்து நீங்கள் சரிபார்க்க மட்டும்தான் இந்த பயிற்சி நாங்க கொடுக்குறோம். இது சரியா தவறா அப்படிங்கிறத நீங்க எடை போட்டு பார்த்துடலாம். அப்ப இந்த உடம்பு உண்மையாலுமே காற்றில் இயங்குகிறது, உண்மையாலுமே நைட்ரஜன் இயங்குகிறது. அதெல்லாம் உள்ள போயிட்டே நம்ம புரிந்து கொள்ள முடியாது. அது கண்ணுக்கே தெரியாது. இப்ப நம்ம வந்து இட்லியை பார்க்கறோம், கண்ணுக்கு புரியுது. ஒரு சட்னியை பார்க்கறோம், கண்ணுக்கு புரியுது. ஒரு போண்டாவை பார்க்கறோம், கண்ணுக்கு புரியுது. இதெல்லாம் கண்ணுக்குள்ள போய் எதுவும் பண்ற மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் அதுல அருவ வடிவத்துல போறதுனால நம்மளால நம்ப முடியல. அருவ வடிவத்துல உள்ள போய் வேலை செஞ்சுட்டு இருக்குது. உயிர் அருவ வடிவம், சக்தி அறிவு வடிவம், ஆற்றல். என்ன கடவுள்னால அது அருவ வடிவம் தான். எனர்ஜி சக்திங்கிறோம் இல்லையா? சக்தி கண்ணில் காட்ட சொல்லுங்களா பார்க்கலாம். அது அருவ வடிவம். உடனே சக்தின்னு கையை தூக்கி காட்டுவான். அதே அது சதடா அப்படிங்கணும். அது சதை எலும்பு மண்டலத்தை தூக்கி காட்டுறது. இது சக்திங்கிற அறிவு கட்ட மட்டும் அது சக்தி கிடையாது. மூளை கட்டளை போடுறது, கை தூக்குறேன். என்னது இப்படி கை தூக்குன்னு சொன்னா மூளைக்கு தான் கட்டளை போடுறேன். மூளைக்கு கட்டளை போட்டோன்னா அது தூக்குது. இவன் சக்தின்னு நினைக்கிறான். அதெல்லாம் தப்பு. என்னது அது தப்பு. ஆமா, இவனே அப்படி கையில் தூக்கி காட்டுறது பாரு, தவளையாட்டு இருக்குது, உருண்டை போடுது, இதெல்லாம் பொய். குரங்கு கூட கை இப்படி சக்தி, குரங்கு சாதாரண குரங்கு பார்த்து சதை இருக்கு. ஏன்னா அது பயன்படுத்துறோம் இல்லையா? நம்ம ஊர்றோம் போறோம், இதெல்லாம் இயற்கையாக உண்டான சதைகள். இயற்கை உண்டான கெண்டைக்கால சதை இருக்கு. எந்த பயிற்சி பண்ணா நீ நடந்து போறான கெண்டைக்கால் உருண்டு இருக்குது, இந்த கையை தூக்கி உருண்டு இருக்குது. நீ நிறைய தின்னு போட்டு கொழுப்பேறிட்டு அது நோய்க்காக, அது நோய்கள் தான்.
யாரும் முழு முழுன்னு இருந்துட்டு அந்த உடற்பயிற்சி பண்றாலும் அத்தனை சடி ஏறி அடுக்கு பிடிச்சி நாத்தம் பிடிச்ச சதை. என்னது? நாத்தம் முடிச்ச சதை. நாற்றம் பிடிச்ச சதை. நம்மள அப்படியே ஏமாத்துறானுங்க, நம்பரும் ஏமாத்துறாங்க. சரி. இவ்வளவு சுத்தம் பண்ணும்போது இவ்வளவு நாத்தம் இருக்கிறப்போ, சுத்தம் பண்ணாதவனோட உடம்பு எந்த நாத்தம் இருக்கும் பாருங்க, பிணவாடை அடிக்கும். கிட்ட போனா அவ்வளோ நாடை அடிக்கும். ஆமாங்க. இது தவறாக புரிந்து கொண்டார்கள் எல்லாமே. உடம்பை அறிவை காட்டி ஆரோக்கியத்தை தர வேண்டிய இந்த மனிதன் வெறும் உடலை காட்டி என்னமோ பண்ண ஆரம்பிச்சுட்டான். சரி. அப்ப இந்த உடலை காட்டி தான் எல்லாம் இந்த நாடகம் நடந்துட்டு இருக்குது. விலங்குகள் எந்த வேலையும் பண்ணாது. இவன் தவறான வழியில் மக்களை ஏமாற்றுவதற்கு இந்த உடற்பயிற்சி எல்லாம் சொல்லப்பட்டது. எந்த விலங்கு நமக்கு ஆரோக்கியத்துக்கும் உடற்பயிற்சிக்கு எந்த சம்பந்தம் இல்லை. சுத்தம் பண்ணுகின்ற பொழுது ஆரோக்கியம் வந்திருக்கிறது. எந்த விலங்கு உடற்பயிற்சி பண்றது இல்லை. தப்பு தப்பா சொல்லி கொடுத்து நம்ம மூச்சு பயிற்சி நாம என்ன பண்ணோம்னா, சுவாசத்தை கையில தொடக்கூடாதுங்கிறாங்க. ஏன்னா சுவாசத்தை தானா வெளியே விடு, அது ஒரு 16 விட நிறுத்து. ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா, மயக்கம், கிருகிருப்பு, சோர்வு, பசி வந்ததுன்னா பேசாம உட்காந்து ஒரு 5 நிமிஷம் மூச்சை வெளியே நிறுத்தி பழகணும். கப்புன்னு எல்லா சக்தியும் உள்ள வந்துடும். அது கூடுதலா எக்ஸ்ட்ரா கீர் போடுற மாதிரி மலை மேல போறப்ப 5வது கீர் ஒன்று போட்டோம்னா டர்ன்னு கொஞ்சம் இழுக்கிற அந்த மாதிரி கொஞ்சம் இழுத்து கொடுக்கும். அதெல்லாம் மாரடைப்பில் இருந்து எல்லாத்தையும் சரி பண்ணும். அவ்வளோ ஒரு அற்புதமான அவசர காலத்துக்கு பயன்படுத்தும் முறை தான். சரி, அப்ப இந்த மருந்துகளை நான் எப்படி எதிர்க்க துணிந்தேன்னு சொல்லிட்டு இந்த 3ஆம் பக்கத்தை அந்த 8ஆம் பக்கம் எழுதுறாரு. ரொம்ப ஆச்சரியமான உண்மை. நான் ஏன் எதிர்க்க துணிந்தேன் அப்படின்னு எழுதுறாரு. ஏன்னா நம்ம கல்வி என்பது வாசகர்கள் என்னை கேட்கக்கூடிய கேள்வி. 8ஆம் பக்கத்துல வாசகர்கள் என்னை கேட்கக்கூடிய கேள்வி. மணி 12:20 ஆச்சு. 12:30 முடிச்சிடலாம். மிகவும் முக்கியமானவற்றை தேர்ந்தெடுத்து கற்றுக்கொள்ள வேண்டும். அதாவது நாம முக்கியமானதை பற்றி இப்ப நாம இது பாடத்தை படிக்கிறோம். நான் ஒரு மருத்துவரா படிக்கிறேன். மருத்துவர் தான், நீங்க நோயாளி கிடையாது, நோயே கிடையாது, மருத்துவர் தான். இப்ப மருத்துவம் பண்ணுங்க 2 வேலை செஞ்சுக்கிறீங்க. உங்களை நோயையும் போக்கிக்கிறீங்க, அடுத்தவங்களுக்கு வைத்தியம் பார்க்குற அளவுக்கு தகுதி வந்துடுது. சரி. உங்களை நோயையும் போக்கி இருக்கீங்க, அடுத்தவங்களுக்கு கேட்டா வழி சொல்றதுக்கு வழியும் இருக்குது. கேட்டா நீங்க எதிர்காலத்துல ஒரு ஆசிரியராகவும் வரலாம். அதெல்லாம் உங்க சொந்த விருப்பம். அதனால டபுள் ப்ரமோஷன். உங்க நோயும் தீந்துக்குது, இந்த மாதிரி செஞ்சா உங்க நோயும் போயிடும். இதை நீங்க எதிர்காலத்துல ஆசிரியர் சொல்லி கொடுத்து தட்சணை வாங்குற மாதிரி, கட்டணம் வாங்குற மாதிரி நீங்க வாங்கினா முடிஞ்சு போச்சு. உங்களுக்கு பணம் எல்லாம் சாதாரண விஷயம். பணம் சம்பாதிக்க ரொம்ப எளிமையானது. ஆனா உண்மையை சொல்லி சம்பாதிக்க வேண்டும். அந்த உண்மையை சொல்லி சம்பாதிக்கிறது கஷ்டம், மிக 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 கஷ்டம். அதனாலதான் இது கெட்டிய உண்மையை சொல்லித்தான் வாழ வேண்டும். 25 வருஷமா நான் இது தொங்கிட்டு இருக்கிறேன். பொய் சொல்றதுன்னா இந்நேரம் இயற்கை மருத்துவம்னு சொல்லி பொய் சொல்ல ஆரம்பிச்சிருந்தேன்னா ஒரு நாளைக்கு மாசத்துக்கு 1 கோடி வருமானம் வந்துகிட்டு இருக்கு. இந்நேரம் பெரிய பெரிய மையங்க கட்டியிருப்பேன். அதெல்லாம் நோய் குணமாக்காது. அதெல்லாம் பண்ணி பார்த்துட்டேன். அப்படியே இயற்கை மருத்துவ பயிற்சி நடத்தினாலும் கூட 2 நாள் தான். அதுக்கப்புறம் சொல்லி கொடுத்துருவோம். இதெல்லாம் அவசரத்துக்காக கொடுக்குற உணவுகள். அதுக்கப்புறம் இந்த உணவுகளும் சுத்தம் செய்ய வேண்டும்னா கடைசியில் சொல்லி கொடுப்பேன். அப்பதான் அவங்க புரிஞ்சுக்குவாங்க. ஓ, இயற்கை உணவுல ஒண்ணுமே. நான் சொன்னேன், இயற்கை உணவு இன்னொரு பழக்கத்திலிருந்து இன்னொரு பழக்கத்தை மாற்றுவதற்கு தான். காப்பியிலிருந்து டீக்கு மாறுறது, டீயிலிருந்து லெமன் டீக்கு மாறுறது, இந்த மாதிரி மாற்றி விடுவதற்காக செய்யப்பட்டது. ஏன்னா மனம் அதுல நம்புது. ஓ, டீ சாப்பிட்டா நல்லது, காப்பி சாப்பிட்டா. நாம என்ன பண்றேன், அதெல்லாம் இல்லை, ஒரு எலுமிச்சம்பழம் சாப்பிட்டுக்கோ, அந்த சூப்பு சாப்பிட்டுக்க, அந்த கீரை சூப் சாப்பிடு, இந்த கீரை சூப்பு சாப்பிடுன்னு சொல்லி இந்த பழக்கத்தை மாற்றி விடுறான். பழக்கத்தை மாத்திரம் நம்ம மூளை ஏமாந்துக்குது. ஆனா உடம்பு மாறிக்குது. இந்த மனதையும் ஏமாத்தணும், உடம்பையும் சரி பண்ணணும். அதுதான் இப்படி பண்றோம். ஆக வாசகர்களே, என்னை கேட்கக்கூடிய முதல் கேள்வி, மருத்துவ உலகம் பல நூற்றாண்டுகளாக 8ஆம் பக்கம் கீழே, சரிங்களா, 8ஆம் பக்கம் கீழே கூறி வரும் கருத்துக்களை எந்த அடிப்படையில் நான் எதிர்க்க துணிந்தேன் என்பது அதற்கு பதில் பின்வருமாறு. இது ஒரு பக்கத்தை மட்டும் முடிச்சுக்கலாம். கிழக்கத்திய ஆராய்ச்சி விண்வெளியிலிருந்து ஆரம்பமாகிறது. கிழக்குனா நம்ம நாடு, கிழக்கு நாடுன்னா நம்ம நாடு, மேற்கு நாடுன்னா அந்த ஐரோப்பா நாடு, அந்த மாதிரி ஐரோப்பா நாடு என்னென்னமோ நாடெல்லாம் தான். கிழக்கத்திய ஆராய்ச்சி விண்வெளியிலிருந்து ஆரம்பமாகிறது. 15,000 வருடங்களுக்கு முன்னால் ராவணன் மாமனார் மண்டோதரின் தகப்பனார் மயன் எழுதிய முதல் வேதம் 4 வேதங்களுக்கு முந்தியது. பிரணவ வேதம், பிறல் கூட்டல் நவம். இந்த சுத்தமான தமிழ் வார்த்தை குழந்தையை குறிக்கும். பிரணவன் என்று சொன்னாலே குழந்தை என்று பொருள். அந்த பிரணவன் என்று சொன்னாலே குழந்தை. பிரணவன், சரவணன் இதெல்லாம் அப்படி இருந்து வர்றதான். சரவணன்னா காற்றை அடிப்படை கொண்டவன், பிரணவனா விண்வெளி தான், அந்த ஆகாயம் தான். இது என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, ஆகாயம் தான் குழந்தையா மாறி இருக்குன்னு அர்த்தம்.
சரி சரி அதான் வயிற்றுக்குள்ள வந்து மனித ரூபத்துல வெளியே வருது. சரி அப்ப சரி ஆகாயம்தான் மனிதனாக மாறி இருக்கிறது. ஆகாயம்தான் அணுவா மாறுச்சு. ஆகாயம்தான் பூச்சியா மாறுச்சு. இப்படி எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆகாய ஆற்றல் அந்த ஆகாயத்துக்குள்ள அஞ்சா பிரியுது. நீர், நிலம், இதை பிரியுது. இந்த அஞ்சும் சேர்ந்துதான் மனிதனா மாறுது. இந்த மனிதனா மாறுவதற்கு அடிப்படை ஒற்றை செல் உயிரினம். இன்னைக்கும் பார்த்தா இந்த உடம்புல கோடிக்கணக்கான செல் இருக்கு. அதுவும் பேசிக் இந்த ஒற்றை செல் தான். ஒற்றை செல்ல சேர்ந்து பெரிய உருவமா தெரியுது. இதுதான் அப்ப எது உருவாகி இருக்குது? ஆகாயம் தான் எல்லாத்துக்கும் காரணம். அந்த 12 மணி இதுக்கு வாங்க. 12 மணி கூகுள் மீட்டுக்கு வாங்க. வகுப்பு நடந்துட்டு இருக்குது. வர்றீங்களா? இப்படியே வாங்க. 12 மணி வாங்க. ஆமா ஆமா, 12 மணி வழக்கம் போலதான். கூகுள் மீட்டு தான். வாங்க. 12 மணி நிகழ்ச்சி. நேரம் பாரு 12 போட்டிருப்போம் பாருங்க. அதுல வாங்க. இவர் ஒரு கட்டிட பொறியாளர். இவர் சென்னை சேர்ந்த அந்த கட்டிட பொறியாளர் தான். இவரே 10 வருஷத்துக்கு முன்னாடி கடுமையான கால்வலி, மூட்டு வலி, அப்புறம் அதெல்லாமே சரி பண்ணிட்டோம். அப்பவே 1 மாசம் சம்பளத்தை 50,000 நண்பர் கொடுத்தாரு. அப்பவே எப்போ 10 வருஷத்துக்கு முன்னாடி 50,000 கொடுத்தாரு. அதுக்கப்புறம் இடையில கொஞ்ச நாள் வராம போயிட்டு இப்பதான் வர்றாரு. நான் சொன்னேன் அது செய்யணும் அப்படின்னு. ஏன்னா அங்க இருந்து உடம்பு கெட்டு போகுதுங்க. சென்னையில இருந்த தண்ணி கூட நல்ல தண்ணி கிடையாது. உப்பு வாயில வைக்க முடியாது. அது என்ன பண்றாருன்னு தெரியல. அந்த குடும்பமே பாத்தீங்கன்னா நல்லா இயற்கைக்கு திரும்புறாங்க. ஆனால் அந்த சாதாரண உணவு பழக்கத்துல இருந்து மீள முடியல. எல்லாமே சடி, உடம்பே அழுகி போய் கிடக்குது. என்ன பண்றது? நான் சொன்னேன் வீட்டை விட்டு போயிருங்க, வேற தொழிலை மாத்துங்க, அல்லது இதே இன்ஜினியர் தொழில் வந்து கிராமத்துல போய் பண்ண முடியாதா, அல்லது ஒரு 20 கிலோமீட்டர் தள்ளி போக முடியாதா? ஏன் நகரத்துல நல்ல தண்ணி கிடைக்காத இடத்துல எப்படிங்க உட்காந்துருக்கிறது? ஒரு ஆர்வ வாட்டராத போட்டுக்கணும். பூரா வாயில. சென்னையில வந்து நிலத்தடி நீர் ரொம்ப கெட்டு குட்டிச்சீராயிடுச்சு. சென்னை வந்து சாக்கடையில் இருக்கிற மாதிரி, மொத்த சென்னையும் இந்த 50 கிலோமீட்டரு நீங்க சாக்கடைக்குள் உட்காந்துருக்கிற மாதிரி தான். இது எப்ப புரிஞ்சுக்க போற? சுத்தமான காற்று கிடையாது, சுத்தமான நீர் கிடையாது, சுத்தமான காய்கறி கிடையாது, எதுவுமே கிடையாது. இப்ப நீங்கெல்லாம் வந்து கிராமத்தை எடுத்துங்காட்டி சீக்கிரம் தப்பிச்சுக்கலாம். அவங்கெல்லாம் நகரத்துல தப்பிக்க ரொம்ப ரொம்ப கடினம். அவ்வளவுதான். ஆஸ்பத்திரி அப்படியே சாக்கடை தான். ஒன்றும் பண்ண முடியாது அவங்கெல்லாம். சரி வரட்டும். சரி ஏனுங்க ஐயா ஐயா மழை நீருங்க 1 வருஷம் ஆச்சுங்க புடிச்சு வச்சுங்க, கெடவே இல்லைங்க, அப்படியே இருக்குதுங்க ட்ரம்ல. அதை குடிச்சுக்கலாம் இல்லைங்க? தாராளமா மழை தாராளமா. நீர். ஆமா தாராளமா. காலையில கூட மழை நீரை பத்தி போட்டிருக்கணும், ஒரு வீடியோ போட்டிருக்கேன். மழை நீர் முதல்ல இவர கொஞ்ச நாள் குடிச்சிட்டு இருந்தோம்ங்க. சரிங்க. ஆஹ் இதை நாம மழை இந்த நீரே ஐடியா மழை நீர் தான் அது பிடிச்சி வச்சுக்கலாம். இந்த மாதிரி தான் பயன்படுத்தணும். அந்த மருந்து மாதிரி அருந்துறது. நம்ம உணவு பழக்கத்தை மாத்தி இருக்கிறோம். இந்த வந்துட்டு உணவு சரிதான். அந்த தண்ணீரை பயன்படுத்தலாம், அது ஒண்ணும் ஆகாது. சரியா? அப்ப நாம் என்ன மாதிரி நீர் மருத்துவம் செய்யறோமோ அந்த மாதிரி பயன்படுத்திக்கலாம். அதேதான். ஆட்டு தண்ணீர் குடிக்கிறீங்க, மழை தண்ணீர் குடிக்கிறீங்க, அதை இதே தொழில்நுட்பம் இதுதான். வேற ஒண்ணும் கிடையாது. நீ ஆர்வ வாட்டர் குடிச்சாலும் சரி, கேன் வாட்டர் அந்த 25 லிட்டர்ல வந்தாலும் சரி, எல்லாம் ஒண்ணுதான். இந்த தண்ணியை வைத்து கொண்டுதான் அகத்தூய்மை செய்யணும். தண்ணீர் வந்து உராய்வை குறைக்குதா? சாப்பாடு கிடையாது. சாப்பாடுங்கிறது காற்று தான். சாப்பாடு நமக்கு சாப்பாடே காத்து தான். அது கண்ணுக்கு தெரியாத சக்தி. அதனாலதான் வெள்ளைக்காரன் நம்ப மாட்டேங்கிறான். கண்ணுக்கு தெரியாத சக்தி. காற்று கண்ணுக்கு தெரியாதா? அது போய் தான் வேலை செய்யுது. ஆனா அவன் இதயத்தை பத்தி பேசிட்டு இருக்கிறான். நாம வந்து நுரையீரல் பத்தி பேசினா அவன் இதயத்தை பத்தி பேசிட்டு இருக்கான். அடிப்படையே தப்பு. நுரையீரல் நின்று போச்சுன்னா காற்று வந்து வைரம் ஐயா, அதை நம்ப மாட்டாங்க. வைரம். ஆமா, அது நம்ப மாட்டேங்கிறான். ஏன்னா சுவாசம் நின்று போச்சுன்னா ஆளே போச்சுங்கிறான். அதெல்லாம் தெரியுது, ஆனா நம்புறது இல்லை. அவன் என்ன பண்றான்? இதயம் தான் முக்கியங்கிறான், நம்ம நுரையீரல் தான் முக்கியங்கிறான். இங்கதான் கான்ட்ரவர்சி வருது. செஞ்சு பார்த்தா தானே தெரியும். நாளைக்கு இதயம் வேலை செய்யல, நாளைக்கு என்ன பாத்தீங்கன்னா நுரையீரல வேலை செய்யலன்னா பலூன் கொடுத்து உதவ சொல்லுவான். அது எதுக்கு தெரியுமா? நுரையீரல வந்து விரிச்சு சுருங்கிறது அதுக்கு தான் பண்றான், வேற ஒண்ணும் இல்ல. ஒரு கருவி ஏதோ இருக்குதுங்க, பூன்னு பலூன் ஊதி அது பெருசா ஆக்குறாங்க. பலூன் தான், வேற ஒண்ணும் இல்ல. பலூன் தான். பலூனை தான் ஊதச்சா ஊன்னு ஊதான் ஊப்புது. அப்ப என்ன? சுவாச பயிற்சி பண்ண சொல்றேன். எப்ப? சாக பயிற்சி. சாக போறப்ப சங்கரா மாதிரி, சாக போற நேரத்துல காற்று பயிற்சி. அதுக்கு முன்னாடியே நீ பண்ணுவேன். காற்று பயிற்சியும் தேவையில்லை, வெங்காய பயிற்சியும் தேவையில்லை. நாம சுத்தப்படுத்த காற்றே உள்ள போயிட்டு இருக்குதுன்னு தெரிய மாட்டேங்குது அவனுக்கு. இந்த புத்தகம் வந்து வெள்ளைக்காரன் படிக்காத வரைக்கும் உலகம் மாற போறது இல்லைங்க ஐயா. இந்த புத்தகத்தை படிச்சு
இது மொழிபெயர்ப்பு பண்ணி அமெரிக்கா இங்கிலாந்து பாராளுமன்றத்துல வந்து இதை படிச்சு இல்லைன்னா உலகத்தை அவன் கெடுக்கத்தான் போறான். இல்லை நாம வேற வழியில போய் நிரூபிச்சாங்க. நான் அதுக்குதான் இங்கிலாந்துக்கு பார்க்கல. இங்கிலாந்துக்கு போய் நாம இறங்கி ஒரு 10 பேர் போய் நானாவது போகணும். முதல்ல என் பொண்ணு போகட்டும், அப்புறம் நான் போகணும். இதெல்லாம் போய் ஏதாவது இல்லை எப்படி வெளிநாட்டுல இருந்து வந்து இங்க கத்துட்டு போன மாதிரி நாமவே வெளிநாட்டுல போய் சொல்லிக் கொடுக்கணும். வெளிநாட்டுல இருந்து அந்த காலத்தை இங்க வந்து கத்துக்கிட்டு போனாங்க. இப்ப இன்டர்நெட் இருக்கு, எனக்கு இன்டர்நெட் இருக்கிறனால தைரியமா இருக்கிறனால, இன்டர்நெட் இருக்கிறனால டக்குன்னு போயிருமே அந்த ஒரு தைரியத்துல இவ்வளவு பேசுறேன். எனக்கு அந்த காலத்திலேயே வந்து இங்க அந்த காலத்துல யுவான் சிவாங்க பாபியான்னு சொல்லிட்டு நம்ம பல்கலைக்கழகத்துல வந்து பல அந்த காலத்துல 2000-3000 ஆண்டுகளுக்கு முன்பாக கடல் கடந்து வந்து காஞ்சிபுரத்துல வந்து கத்துட்டு போயிருக்காங்க. காஞ்சிபுரம் அந்த காலத்துல பல்கலைக்கழகம் இருந்தது. தட்சிசீலம், நாலந்தா பல்கலைக்கழகம் இதெல்லாம் வந்து கத்துட்டு போனாங்க. இப்ப இன்டர்நெட் இருக்குன்னா பாரு, இன்டர்நெட் நேர்ல சந்திக்கு பேசிட்டே இருக்கும் பாரு, இதே மாதிரி தான். அப்ப இதை வைத்து கொண்டு அவங்க எளிமையா புரிய வச்சிடலாம். ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. நம்ம யூடியூப்பை பார்த்தா தெரிஞ்சு போயிடும். இதெல்லாம் இந்த கற்பனையெல்லாம் நடந்துதான் தீரும். என்ன டைம் ஆகும் அவ்வளவுதான். இந்த நான் சொல்ற கற்பனையெல்லாம் நடக்கும், தாமதமாகும். என்னது நம்ம ஆள் அங்க போகலையே இல்ல, நம்ம சம்பந்தப்பட்ட ஆளு அங்க போகலையே இல்லை. இன்னும் ஒருத்தர் கூட நான் சொல்ற மாதிரி போகலையே. அதான் அங்க போய் ஸ்டே பண்ணிட்டாக்கா அங்க வந்து அது துளிர் விட ஆரம்பிச்சிடும். அதுக்கு தான் ஒரு நாத்து கொண்டு, அதுக்கு தான் என்னுடைய பொண்ணு அங்க நாத்த அனுப்பலான்னு முடிவு பண்றேன். அதுக்கு தான் ரொம்ப முக்கியம் கொடுக்குறேன் நான். அது அனுப்புறது சாதாரண விஷயம் இல்லை. $30,000 வேணும். அதுக்கான கடன் வாங்கியிருக்கேன்ப்பா. பாதி 50%. $30,000 சாதாரண விஷயம் இல்லை. $30,000 110 ஒரு டாலருங்கிறது $116 ரூபா, $118. $30,000 35 லட்ச ரூபா வேணும். ஒரு 2 வருஷம் சும்மா அவன் நாட்டுக்கு நம்ம நாட்டுடைய பணமும் அவன் நாட்டுக்கு சமமா இருந்த பிரச்சனையே இல்லை. நம்ம நாட்டுக்கு அவன் நாட்டுக்கு 118 மடங்கு அவனுக்கு பெருசா இருக்கு. நம்மகிட்ட பணம் எங்களுக்கு தேவையான பணம் இருக்கு. ஆனா அந்த அவனுடைய மதிப்புக்கு தகுந்த மாதிரி பணம் இல்லை. இந்தியா இருந்ததுன்னா இன்னாரு ஒரு நிமிஷம் ஓடி போன்ற இன்னாரு இந்த படின்னு சொல்லி இருப்பேன். நம்ம பணமும் அவ பணமும் சமமா இல்லையே. நம்ம பணமும் அவன் பணமும் சமமா இல்லை. அதான் பெரிய பிரச்சனை. நம்ம அவன் ₹1 கொடுத்தா 118 ரூபா கொடுக்கணும். எங்க போறது நாம? ஆனா ஒண்ணு அங்க போய் ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணாங்கன்னா நான் இந்த செலவு பண்ற காசெல்லாம் ஒரே மாசம் தான். ஒரே மாசம் பொறுமையா இருக்கணும். 2 மாசம் தான். அது ப்ராஜெக்ட் இந்த ப்ராஜெக்டை நிரூபிக்கிறேன்னு சொன்னாங்கன்னு வச்சுக்க, அவன் கோடிக்கணக்கில் பணம் கொடுத்துருவான். இந்த ப்ராஜெக்டை நிரூபிக்கிறேன்னு கொண்டு வந்துட்டாங்கன்னா அது எப்படி? இப்படித்தான். அதுக்கு 10 கோடி ஒதுக்கணும், டக்குன்னு ஒதுக்கிட்டா அங்கெல்லாம் ப்ராஜெக்ட் பண்றதுக்கு பணம் ரெடியா இருக்கு. இது முக்கியமான ப்ராஜெக்ட், உயிர் சம்பந்தமான ப்ராஜெக்ட். என்னது இதுக்கு பொண்ணு புரிய வச்சுட்டாங்கன்னா அப்புறம் இந்த புத்தகம் தான் உலகத்துக்கு முதல் புத்தகமா வரும். அது டைம் ஆகும். அப்ப ப்ராஜெக்ட் ஒரு அப்ப நாம 10 பேர் லண்டன் போலான்னு போகலாம். வேற இதுக்கெல்லாம் செலவு ஏத்துக்கணும் முடியும். அவனே செலவு பண்ணி நம்ம ஃபிளைட்ல கூட்டிட்டு போற காலம் வந்தாலும் வரலாம். ஒரு 10 பேர்த்த செலக்ட் பண்ணி அங்க போய் 10 நாள் இருந்து காட்ட வேண்டியதுதான். எப்படா டயட் அங்க டயட் கண்ட்ரோல் தான். இப்படி பண்ற மாதிரி அங்க பண்ண வேண்டியதுதான். ஏன்னா இது பழகி போச்சு. அங்க போய் புதுசால ஒண்ணும் பண்ண தேவையில்லை. இதே மாதிரி ஜூஸ் சாப்பிட்டு இருக்க வேண்டியதுதான். இதை விதமா ஜூஸ் சாப்பிட்டு அவன் வந்து சாலிட் தான் சொல்றான். என்னது சாலிட் மேட்டர் பத்தி பேசுறான். அவன் லிக்விடுக்கே வர முடியாது. என்னது லிக்விடுக்கு வந்தவே கைகால் நடுங்கும். லிக்விடுக்கு வந்தவே கிடுகிடுன்னு ஆட ஆரம்பிச்சு முடியாது அவனால. அதை தாண்டி போனாதான் அவனுக்கு அந்த விஷயம் புரியும். ஆமா அவன் சாலிட்லயே இருக்கான். வயிற்று பாப்பான். சாலிட் இல்ல ஜூஸ் நெவர் நத்திங்டுவா. ஜூஸ் எல்லாம் ஒண்ணுமே இல்லைன்ட்டான். ஜூஸ் எல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஜூஸ்ல அப்ப என்ன நம்ம ஜூஸ் சாப்பிட்டே இருக்கலாமே. குறை விதவிதமா ஜூஸ் சாப்பிட்டு ஜாலியா இருக்கலாம். அவனால கண்டே பிடிக்க முடியாது. என்ன சொல்லுவான் தெரியுமா? கண்டே பிடிக்க முடியாது. என்ன சொல்லுவான்னா கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா ஏர்ல இருந்து வருதுன்னு கண்டுபிடிக்க முடியாது. நைட்ரஜன் புரோட்டீனா மாறுதுன்னு கண்டுபிடிக்க முடியாது. அப்புறம் நைட்ரஜன் கார்பன் 14 மாறுதுன்னு கண்டுபிடிக்க முடியாது. காஸ்மிக் ரேல வாழுதுன்னு கண்டுபிடிக்க முடியாது. அப்படி பப்ளிஷ் பண்ணானா அப்ப மருத்துவமே அவுட் ஆயிரும். டோட்டல் மருத்துவம் அவுட். அப்போ ஒரு பரிணாமம் சேஞ்சஸ் வந்து எங்க டார்வின் அதான் கண்டுபிடிச்சாரு. டார்வின் வந்து சொல்லும் பொழுது உலகமே எதிர்த்தது. இன்னைக்கு அதுதான் நடக்குது. இன்னைக்கு பரிணாமம் திருப்பி அங்க போகுது. நாங்களும் ஆச்சரியப்பட்டேன். என் பொண்ணு கரெக்டா போய் கார்னர் பண்ணி காலேஜ்ல ப்ரொஃபஸர் வேற ஆகணும். ப்ரொஃபஸர் ஆனாதான் மரியாதை. என்னது பிஹெச்டி பண்ணி ப்ரொஃபஸர் ஆயிட்டேன்னு வச்சுங்க. அப்புறம் சொன்னதுக்கு அப்புறம் அவன் நாட்டிலேயே டிகிரி கொடுத்துட்டு அப்புறம் அவன் நாட்டு மதிச்சு தானே அவன் நாட்டு பொண்ணா மாறுறாங்க இல்லையா?
அங்க பிஹெச்டி வேண்டாம், அப்ப அந்த சர்டிபிகேட் மரியாதை கொடுக்கணும்ல. இந்த நாட்டுல பிஹெச்டி வேண்டாம் மரியாதை கொடுக்குறீல்ல. அவன் 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 பிஹெச்டி அவ கண்ணிய முறை வேறையா இருக்கான். நம்ம நாட்டுல கேவலம் தான். அவன் நாட்டுல வந்து ப்ராஜெக்ட் ஒர்க்குன்னா கண்ண முடிவு செய்வான். யாரா இருந்தா அவன் நாட்டுக்கு நன்மை இருக்குது, அவன் நாட்டுக்கு நன்மை இருக்கு. அது மட்டும் இல்ல, ஆரோக்கியம் மலிவா கிடைக்குது இல்ல, ஆரோக்கியம். ஆமா, இப்படித்தான். இப்படி போனா அது இப்படி போனா தான் அவனு சொல்லுவான், இயற்கை வழி போனாதான் ஆரோக்கியம் கிடைக்கும்னா அப்ப எது இயற்கைன்னு கேட்பான். இதுதான்டா இயற்கை நம்ம சொல்லணும். இப்படித்தான் இப்படித்தான் உடம்பு இயங்குது, வேற வழியே இல்ல. அப்படியே நான் திருப்பி கேள்வி கேட்கலாம். அப்படின்னா இந்த குறைந்த உணவில் வாழும் பொழுது எங்களுக்கு ஏன் மரணம் வரலன்னு நாம கேள்வி கேட்கலாம். இவ்வளவு குறைந்த உணவில் வாழுகின்ற பொழுது எங்களுக்கு ஏன் மரணம் வரலன்னு கேட்கலாம். அடுத்த கேள்வி மரணத்திலே கேட்கலாம். கார்பன் அடி கறி பிடிக்குது வந்துட்டு, கார்பன் ஃபுல்லா கண்டாமினேட் ஆகுது, சாப்பிட்டு எல்லாம் கறி. அதுதான் அவனுக்கு தெரியல. அதுதான் சொல்ல, நான் வந்து இவ்வளவு லோய் நான் திருப்பி உங்ககிட்ட கூட கேட்கறேன். நான் இவ்வளவு நீ சொல்ற மாதிரி குறைந்த உணவை வச்சுக்கலாம். குறைந்த உணவு இருக்கிறப்ப என் உடம்பு எப்படி ஆரோக்கியமா இயங்குது? பிளட்ல கரெக்டா இருக்கு, எல்லாம் நார்மல். ஹார்ட் பீட் நார்மல், லங்ஸ் நார்மல், யூரின் நார்மல், பிளட் நார்மல், மோஷன் நார்மல், எல்லாம் நார்மல். எப்படி நீ சொல்ற மாதிரி எங்கிட்ட எதுவுமே இல்லையே. இப்ப புரியுதா இது? ஏன்னா நாங்க ஏன்சியன்ட் பீப்புள், எங்க நாட்டுல பழசு, உனக்கு தாண்டா புதுசு. வைத்தியம் நாங்க தான் உனக்கு பண்ண வந்திருக்கோம், வைத்தியம் நாங்க தான் உனக்கு பண்ண வந்திருக்கோம். நீ எனக்கு பண்ணாத. உன்னால எந்த நோயை குணமாக்க முடியாது. உன்னால ஆமா, நீ வந்து உடனே ஒரு 100 சக்கரை நோயில வெள்ளக்கார 100 சக்கரை நோயில உட்கார வச்சு குணமாக்கிடல. 10 நாள்ல நியூட்ரல் பண்ணிடல. 10 நாள்ல நியூட்ரல் பண்ணிட்டு இதாடா சக்கரை நோய் குணமாக்குற முறை முடிஞ்சு போச்சு. அப்ப யோசிக்க ஆரம்பிச்சிருவான். ஏன்னா இது எவல்யூஷன். இது வந்து நீங்க வருத்தப்படாதீங்க, எவல்யூஷன் சேஞ்சஸ். இது மேல அது பெருசு இது பெருசும் கிடையாது, மேற்கு நாடு பெருசு கிழக்கு நாடு பெருசு அப்படி கிடையாது. இது எவல்யூஷன் சேஞ்ச் ஆகுது. என்னது எவல்யூஷன் சேஞ்சஸ்? அதனால நாங்க வந்து எந்த நாட்டையும் சிறுமைப்படுத்துறதோ எந்த நாட்டையும் மேல்மைப்படுத்துறது கிடையாது. எவல்யூஷன் ப்ராசஸ்ல இப்படி இருக்கு. எவல்யூஷன் ப்ராசஸ்ல இப்படி ஒண்ணு இருக்கு. பை டிசைன் வந்து காட் இந்த மாதிரி தான் டிசைன் அமைச்சிருக்கு. டிசைனாவே இப்படிதான் இருக்கு. இது யாருக்கு தெரியாம இருக்குது, இது ஆல்ரெடி இங்க மறைஞ்சு இருக்கு. இந்தியாவிலே இருக்கு. நாங்களே மறந்து இப்பதான் கண்டுபிடிச்சு வெளியே கொண்டு வர்றோம். ஆமா, இப்ப எல்லாம் வந்து இப்ப பழக்கத்தின் மூலமா அந்த சாப்பாடை சாப்பிட்டு கறியை ஃபுல்லா கண்டாமினேட் ஆகிட்டே இருக்கு. இப்ப எங்க ப்ரூவ் பண்ண முடியல இவ்வளவு நேரம் சாப்பிட்டு. அப்ப மைண்ட் வந்து பிளாக்ல இருக்கு. மைண்ட் பிளாக்ல இருக்கு. இது அவங்களுக்கு புரிய வைக்கிறது தான். சரிதான், சரி முடிச்சுக்கலாம். மயன் எழுதிய முதல் வேதம் 4 வேதங்களுக்கு முந்தியது. பிரணவ வேதம் பிறல் கூட்டல் நவம் பிரணவம். இந்த சுத்தமான தமிழ் வார்த்தையை குழந்தை என்று குறிக்கும், குழந்தையை குறிக்கும். ஓம் என்பது ஓங்குக. இந்த ஓங்குக என்பது ஓம்னு சொல்ல, ஓம் ஓம், அது ஓங்குக என்ற சுத்தமான தமிழ் சொல்லின் சுருக்கம். பிரணவ வேதம் சகல கலைகளுக்கும் அடிப்படையானது. இது தற்போது குமரியில் வள்ளுவர் சிலை அமைத்து சிற்பக்கலை வல்லுநர் திருவாளர் கணபதி ஸ்தபதி அவர்களிடம் மட்டுமே இருக்கிறது. 15,000 வருடங்களுக்கு முன்பாக முந்திய தமிழ், 15,000 வருடத்துக்கு முன்னாடி இருந்த தமிழ். வணக்கம் வாங்க. கல் தோன்றி மண் தோன்ற காலத்தில் முன் தோன்றி மூத்த தமிழ் தற்போது புரிந்து கொள்ள நமக்கு மிகவும் கடுமையாக இருக்கிறது. அதாவது அந்த பிரணவ வேதமெல்லாம் பார்த்தா கடுமையான தமிழ் சொல். அது ஆராய்ச்சி பண்ற அளவுக்கு நமக்கு அறிவு கிடையாது. சாதாரண திருக்குறளை நம்மளால புரிந்து கொள்ள முடியல. திருக்குறளை அருந்தியது அற்றது போட்டு நமக்கு என்னன்னே தெரியல. அது வெங்கடேசன் ஆராய்ச்சி பண்ணி உடம்போட பொருத்தி பாக்குறப்பதான் கண்டுபிடிச்சாரு. ஓ, அருந்துவதும் மற்ற போவதும் தண்ணீர் தான். இவன் என்ன பண்றா, செரிமானத்தை கொடுத்துட்டான். செரிமானத்துக்கு சொல்லே வேற. அருந்துதல் அப்படின்னா குடித்தல் அர்த்தம். செரித்தல்னா அர்த்தமே வேற இல்லவா? செரித்தல் வேற, அருந்துதல் வேற, ரெண்டுமே தப்பு. ட்ரிங்கிங் வேற, டைஜஷன் வேற. டைஜஷன் இஸ் a both different meaning, drinking is both different meaning. அப்ப ட்ரிங்கிங் வேற, டைஜஸ்ட் வேற. there is a great difference between drinking and digestion. digestion ஒரு பொருளை சாப்பிட்டோம்னா ஜீரணம் ஆகுறது. ட்ரிங்கிங்னா குடித்தல் அர்த்தம். அது டைஜஷன்னா இது வந்து வேதியியல் ப்ராசஸ், கெமிக்கல் ப்ராசஸ். அதை இதோட லிங்க் பண்ணிட்டாங்க, தப்பா சொல்லிட்டாங்க. நமக்கு எதுவுமே தெரியல. மொத்தமா அவுட் ஆயிடுச்சு. இது தமிழர் தான் தப்பு பண்ணாங்க. மொத்தமா அவுட். உலகத்துக்கே தப்பு பண்ணிட்டாங்க. தமிழர்களுக்கே தப்பு பண்ணிருக்காங்க. பரிமேல் அளக்கிறது தப்பு பண்ணாரு.
அப்படியே நமக்கு நம்ம தமிழ் ஆமா. அப்ப நம்ம குருகுல கல்வி தப்பு, குருகுல கல்வியே தப்பா போச்சு, குருகுல கல்வியே தப்பு, மருத்துவமே தப்பா போச்சு. இதனாலதான் கீதையில கூட அதிகமா திங்காதே அப்படின்னு எழுதியிருக்கான். அதிகமா திங்காத டே அப்படிங்கிறான். அப்படின்னு சொல்றான், அதிகமா திங்காதே, ஆரோக்கியம் கிடையாது, குறைவா திங்காது அதுவும் கிடையாது அப்படின்னு. கரெக்ட் கரெக்ட். அப்ப பகவத்கீதையில என்ன தப்பு சொல்றானா, அது என்ன குறை சொல்றானா, உணவை குறைச்சிக்கலாம், உணவு குறைவா, அதாவது கொஞ்சமாவது சாப்பிட்டுக்கலாம், அதிகமா மட்டும் சாப்பிடாது. அதாவது கொஞ்சமா சாப்பிட்டுக்கலாம், அதிகமா மட்டும் சாப்பிடாது. எப்படி முடிவெடுப்பீங்க? கொஞ்சமா சாப்பிட்றதா அதிகம்? இதுல குழம்பிடுவீங்க நீங்க. கொஞ்சமான எவ்வளவு? 2 கிலோ. கொஞ்சமான எவ்வளவு? கரெக்ட் கரெக்ட். கொஞ்சமான வந்து உடம்புக்கு தீது இல்லாத அளவுக்கு நம்ம அதை ஈக்குவல் பண்ணிக்கணும். ஆனா மன ஒத்துக்காது. திங்க இன்னும் போடு. அறிவை கொண்டு இப்ப ஒரு வைரம் இருக்குதுன்னா அந்த வைரத்தை எடுக்கிறதுக்கு நம்ம பிடிக்கணும்னா அந்த அறிவை வச்சு அந்த வைரத்தை எடுக்க பார்க்கணும். இப்ப அதிகமா தின்னா வைரம் கிடைக்காது. அதேதான் ஆரோக்கியங்க, வைரம் கிடைக்காது. அந்த மனம் விடாது. மனம் தப்பு பண்றதுக்குதான் உதவி செய்ய தவிர நல்லது பண்ணது கூடாது. வாயில வச்சுட்டீங்கன்னா இன்னும் போடு சரி சாப்பிட, நாளைக்கு பாத்துக்கலாம் போட்டு. அதுதான் ஏன் குருவோட துணை வேணும். குரு பக்கத்துல இருக்கும் போதுனா அடிச்சு காலி பண்ணிடும். இப்ப நீங்க இது தனியா இருக்கும் போது உங்களை அதை வச்சு செஞ்சிடும். இப்ப நீங்க குரு இருக்கும்போது ஸ்ட்ராங்கான ஒரு திடம் வந்துடும். வாத்தியாருக்கு பதில் சொல்லணுமே, ஆசிரியருக்கு பதில் சொல்லணுமே, அந்த மண்டையில இருந்து அடி. குரு இருக்கும்போது அது குரு ரைட்டா இருக்கும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆயிரும். இதத்தான் பொறியாளர் காலையில நேத்து பேசினாரு. நீங்க அப்ப 3 நாள் அவரோட தங்கி இருந்தேன் சிவகாசியில. இந்த சிவகாசியில விண்வெளி, இந்த தமிழ்நாடு அளவில் கல்லூரிக்கான மாநில அளவில் விண்வெளி இயற்பியல் மாநாடு நடந்து ஒரு 50 கல்லூரி மட்டும் தேர்ந்தெடுக்கப்பட்ட 50 கல்லூரி, ஒரு 1000 மாணவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க மட்டும்தான். அதுல நாங்க பார்வையாளராக போயிருந்தோம். அப்ப என்னால் 3 நாள் இருந்தார் என்னோட. அப்ப இந்த டயட் கண்ட்ரோல் தான் இருந்தேன். அப்ப வந்து கேன்டீன் உள்ள எல்லாத்துக்கும் உணவு எல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. நான் போய் முட்டைக்கோசை உள்ள போய் சமையல் பண்றேன். என்ன பார்த்துட்டு அருமையா பூ மாதிரி நல்லா முட்டைக்கோசை நல்லா ஆவியில வேக வச்சு தேங்காய் பூ போட்டு நல்லா பொரியல் பண்ணி வச்சிருந்தாங்க. அதை வந்து கிட்டத்தட்ட அந்த சமையல் கட்டும் நடக்கிற இடமே கிட்டத்தட்ட 3/4 கிலோ பெரிய கல்லூரி. அந்த கல்லூரியே ஒரு 50 ஏக்கரை 30 ஏக்கரா இருக்கும், பெரிய கல்லூரி. அது நடக்கிறதுக்கே 200 மீட்டர் போகணும். நான் போய் கிடுகிடுன்னு போய் நடந்து கிடுகிடுன்னு எடுத்து கொடுக்குற அப்புறம் பாக்குறாரு, இவ்வளவு ஸ்பீடா நடக்கிறீங்க. ஆமா அதெல்லாம் இல்லை அப்படின்னு. என்னால நம்ப முடியல அப்படிங்கிறாரு. இவ்வளவு ஸ்பீடா போறீங்க, கிடுகிடுன்னு போறீங்க, நடந்தே போறீங்க. ஆமா நடந்த பக்கம் எதிர்பார்க்கணும்னு கேட்டார். அவர் சொல்றாரு, நேற்று சொன்னாரு, என்னால நம்ப முடியல. அப்ப நீங்க பக்கத்தால் இருக்கிறப்போ எனக்கு ஒரு தைரியம் வருதுனாரு. என்ன அவர் கவர்மெண்ட் எம்ப்ளாயி, ரிட்டையர்மெண்ட், நல்ல வசதி வாய்ப்பு, சொகுசா வாழ்ந்தாச்சு. எப்படி உடம்ப மாத்துறது அப்படிங்கிற போது கிட்ட இருந்து பார்க்கும்போது அவருக்கு தைரியம் வந்தது. அது சொன்னாரு. இப்ப நீங்க சொன்னீங்க சொல்றாரு பாருங்க, நீங்க கிட்ட இருக்கிறப்ப அந்த தைரியம் வருது அப்படின்னாரு. இல்ல அந்த பயிற்சியோட கட்டுப்பாடு நமக்கு வருது. ஆசிரியர் கேட்பாரு. அப்புறம் நான் நடக்கிறேன்ல, நான் டயட் கண்ட்ரோல் இருக்கிறப்ப நீங்களும் டயட் பண்றப்ப நான் வந்து சரியான வழியில முன்னேறு சென்ற வழியில் பின்னேறு செல்லும். முன்னாடி ஒரு ஏறு போச்சுன்னா அதுக்கு பின்னாடி இந்த ஏறு போகும். இதுதான் அடிப்படை. அப்ப நான் கரெக்டா போனா தான் நீங்க வருவீங்க. ஆமா புரியுது. அப்புறம் சொல்லுங்க. சூரியன் பாதை, சூரியன் எப்படி சுட்டே இருக்குதா, சூரியன் போற இடத்துல அப்படி கரெக்டா போயிடும். சூரியன் வந்து குரு மாதிரி. ஆமா அந்த சூரியன் திரும்புறப்ப சரிதான். சூரியன் போறவள இந்த காந்தி சூரியகாந்திம்பாங்க. சூரியகாந்தி அப்படியே திரும்பும்பாங்க. அப்படியே திரும்பும். அப்படியே திருதுல சொல்றாங்க. இதெல்லாம் கரெக்ட். இது சில சொலவாடையெல்லாம் இருக்கு. இது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆசிரியர் வந்து அந்த உணவு கட்டுப்பாட்டுல இருந்து காட்டினாதான் மாணவன் நம்புவான். ஏங்க உங்க முன்னாண்டையாவது நான் சரியா இருக்கணும். நான் போய் பிரியாணி திங்கிறது, ஆட்டுக்கறி திங்கிறது, மாட்டு, அது என்ற சொந்த விருப்பம். ஆனா உங்க முன்னாடி நான் சுத்தமா இருந்து காட்டணும். உங்க முன்னாண்ட வள்ளுவர் இடத்துல சொல்றாரு, நீ மறைவா போய் ஒரு பொருளை சாப்பிட, அது யாரையும் பாதிக்காதுங்கிறாரு. மறைவா போய் உன்னோட விருப்பத்தை ஒரு பொருளை சாப்பிட, வீட்டுல ஃபேமிலி கூட பிள்ளைங்க பசங்க எதிர்க்கு நம்ம சாப்பிடக்கூடாது. அது ரொம்ப முக்கியமானது. சாப்பிடாத ஆளுனே வந்து ப்ரூஃப் பண்ணாதான் மைண்ட்ல ரெக்கார்ட் ஆயிடும். வெரி பியூர் பாடி அப்படின்றத அவனுக்கு தெரிய வச்சுட்டா கண்டிப்பா நீங்க சொன்னீங்க, நான் இருக்கேன், என் பொண்ணுங்க கண்டிப்பா பின்னாடி வருவாங்க. இதே இதை நம்ம பண்ணோம்னா கண்டிப்பா பிள்ளைகள் நம்ம பின்னாடி வருவாங்க. நம்ம பிள்ளைங்க வருவாங்க. பயம் இருக்காது அவங்களுக்கு. பயம் இருக்காது. நம்ம பிள்ளைங்க அனாதையாக ஆக மாட்டோம்.
நம்ம பிள்ளைங்க எங்க என்னுடைய குழந்தைகள் அனாதையாக வாய்ப்பே இல்லை. ஆகாரம் இல்லைன்னு பயப்பட தேவையில்லை. அந்த தைரியம் அவங்களுக்கு இருக்கு. அதனாலதான் இவ்வளவு தைரியமா என் பொண்ணு அனுப்புறேன். விளையாட்டு இல்லைங்க. ஒரு நாட்டுல ஒரு நாட்டுக்கு அனுப்பிச்சு இதை பேசணும் அப்படின்னா அதுக்கு திட்டமிட்டு தான் போகணும். நேரடியா போய் இந்த புத்தகத்தை படின்னு சொல்ல முடியாது. நேரடியா போய் இந்த ஆமா அதுக்கு வேற டெக்னிக்கெல்லாம் போய் சூழ்ச்சியெல்லாம் பண்ணி அப்படியே பல்லம் உள்ள போய் அப்புறம் கொண்டு வரணும். நாம யாருன்னு காட்டணும். இன்னைக்கு மீடியா இருக்கு, ரொம்ப ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க. ஒரே நிமிஷம் முடிச்சுக்கலாம். ஆக இருக்கிறது 15,000 வருடங்களுக்கு முன்பாக முந்திய தமிழ் கல் தோன்றி மண் தோன்ற காலத்தை முன் தோன்றிய மூத்த தற்போது புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு கடினமாக இருக்கிறது. ஒரு மிகப்பெரிய அறிவியல், ஒரு மிகப்பெரிய அறிவை உலகமே இழந்துவிடும் நிலையில் நாம் இருக்கிறோம் என்பது மிகவும் கசப்பான உண்மை. மீண்டும் பேசலாம். அதாவது மிகப்பெரிய ஒரு வைராக்கிட்ட ஒரு சாதாரண உணவு பழக்கத்தை மாற்ற தெரியாதனால மிகப்பெரிய அறிவியல் வாழ்வை இழந்துட்டோம். அதை கசப்பான உண்மை. மீண்டும் நாம் 4 மணிக்கு சந்திக்கலாம்.